தம்பி. ஆனா தண்ணி இன்னைக்கு வந்துருமாங்கண்ணா, நாளைக்கு தான் வருங்களாண்ணா? நான் கேட்டு கூப்பிடுறேன். சரிங்க, நான் கொஞ்சம் கூப்பிடு. ஹலோ, நான் செந்தில் பேசுறேண்ணா. சொல்லுங்க. அதாவது சேர்மேன் பேசணும் அசோக் அண்ணகிட்ட. தண்ணி குறைபாடு தானே இப்ப எல்லாமே கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்கண்ணா, என்னண்ணா பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். வந்து தண்ணி வந்து 12 நாள் 13 நாள் ஆகுது. வந்து அப்ப 50 கனெக்ஷன் தான் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 100 கனெக்ஷனுக்கு மேல ஆனதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. தண்ணியோட குறைபாடு மட்டும் கொஞ்சம் சீரா அமைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு 2 டைம் கொடுக்குற மாதிரி பாருங்கண்ணா அப்படின்னேன். நான் பிட்டர் வர சொல்றேங்க. வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. வேலை நடந்துட்டு கேபி கேரட் கிட்ட. சரிண்ணா. டேங்க் வந்து கேபி கேரட் டேங்க் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியா. சேர்மேனும் கவுன்சிலர் 51 கவுன்சிலரும் ப்ரெஷர் கொடுத்து சரிங்க ஒரு வாரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, அந்த தண்ணியை வந்து திருப்பி வந்து குமர கவுண்டர் தெரு, முனிப்பன் கோயில் தெரு வரலுமே கிட்டத்தட்ட ஓஞ்ச காட்டுறாமத்தான் இருக்கிறோம். கண்டிப்பா அது வரலும் கொஞ்சம் மக்களை வந்து இந்த தகவலை நான் சரியான நேரத்தில் கொடுத்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இதுதாங்க தகவல். உங்களுக்கு இப்போ சொன்னது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டேங்க்ல இருந்து அந்த டர்ன் வரலும், அந்த மெயின் ரோடு வரலும் பெரிய மெயின் 6 இன்ச்ல மெயின் போடுதுங்க. சந்தேகமா டேங்க் கிட்ட போய் பாருங்க, கேபிகளோட டேங்க் முன்னாடி. அன்புக்குரிய 51வது கோட்டகழகத்தினுடைய தொகுதி வாழ் மக்கள், நான் உங்கள் சேலம் நெத்திமேடு செந்தில் 51வது கோட்டகழக பொருளாளர் பேசுகிறேன். நம்முடைய பகுதியில் வந்து பார்த்திங்களா ரொம்ப நாளாகவே குடி தண்ணீர் வழங்குவது சிரமமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய டேங்கு புதியதாக அமைக்கப்பட்ட போது குறைந்த கனெக்ஷன், அதாவது இணைப்பு வந்து பார்த்திங்களா 50 வீடுகள் தான் இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்களா இன்றைக்கி 100 கனெக்ஷன் 150 இணைப்புகள் வந்து இருக்கிற ஒரே காரணத்தினால தண்ணி சீரான முறையில் வழங்குதில்லை. ஏன்னா எல்லாமே இந்த டேங்க்லேயே எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி இணைச்சிருக்கிறாங்க. அந்த பணியை வந்து எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் PLP பழனிசாமி அவர்களோடு நாங்கள் தெரியப்படுத்தணும். அதே போல் எங்களுடைய கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அண்ணன் சேர்மேன் அசோகன் அவர்களுடன் தெரிவித்தோம். இதனை வந்து போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சாகணும்னு சொல்லி நம்முடைய கரியபெருமாள் கரடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி டேங்கை வந்து புதுமைப்படுத்தி தண்ணி 2 டேங்க்லேயுமே பொதுமக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி இப்போது பணி நடைபெற்றுட்டு இருக்குது. அதனுடைய பேச்சு முடிந்து அதன் பிறகு நம்மளுடைய தொகுதிக்கு வந்து மணியனூர், வெடிமருந்து கடை ரோடு, நெத்திமேடு, குமர கவுண்டர் தெருவு, நம்முடைய காத்தாயம்மன் நகர், இந்த மாதிரி அனைத்து பகுதிகளுக்குமே சரியான முறையில் குடி தண்ணீர் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சம்பந்தப்பட்ட மாநகராட்சியினுடைய குடி தண்ணீர் வழங்கக்கூடிய பிட்டர் குமரேஷ் அன்னார் அவர்களிடம் உரையாடிய அந்த ஆடியோவையும் தங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிநீர் வழங்கும் பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கிறதா சொல்லி கூறியிருக்கிறாங்க நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் PLP அவர்களும் சேர்மேன் அவர்களும். இது முடிந்த பிறகு மற்றொரு நிகழ்வில் சந்தோஷமான செய்தி வந்து உங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.